அது அருள்குமரன் நண்பர் அருள்குமரன் வந்து ஏஐ நுட்பம் பற்றி சமீபமாக வந்து நிறைய எழுதி வருகிறார், கட்டுரைகள் தொடர்ந்து எழுதி வருகிறார். பதிப்பு உலகில் ஏஐ என்ற நுட்பம் எப்படி உதவிகரமாக இருக்கும், இல்லை அது சாதகமான விஷயமா பாதகமான விஷயமா? ஏன்னா இப்போது நிறைய ரைட்டர்ஸ் சொந்தமாக இது இல்லாமல் வந்து ஏதாவது ஆர்டிக்கலோ இல்லாட்டி கட்டுரையோ பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ மூலமாக ஜல்லி அடிக்கிறதா வந்து நம்ம நிறைய சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் பதிப்புக்கு துறையிலும் எழுத்துத்துறையிலும் வந்து ஏஐ என்ன விதமான பாதிப்பை எல்லாம் ஏற்படுத்தும் என்பதை பற்றி நண்பர் அருள்குமரிடம் கேட்போம். இப்போ இது யார் கைக்கு போய் சேருது, அவங்க அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்றதை பொறுத்து தான் வந்து ஏஐ என்னவா பயன்பட போகுதுன்னு இருக்கு. ஏஐ வந்து இன்னும் பயன்படுத்திட்டு இன்னும் துல்லியமான தெளிவான தகவல்களை கொடுக்க முடியறதும் உண்டு. நம்ம வேலை செய்யறத இன்னும் பெட்டரா இன்னும் நல்லா பண்றதுக்கு பயன்படுத்துறதுங்கிறது ஒரு வகை. இல்லை நம்ம வேலை செய்யாம இருக்கிறதுக்கு அதை எப்படி பயன்படுத்துறது இன்னொரு வகை. ஸோ எந்த வகை ஆட்கள்கிட்ட அது கிடைக்குதோ அதை பொறுத்து எல்லாமே மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். பதிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புத்தகத்துடைய அட்டை வடிவமைப்பிலிருந்து உள்ள இருக்கக்கூடிய உள்ளடக்கம் வரைக்கும் பலதையுமே வந்து மாற்ற முடியும். இப்போவே முன்ன மாதிரி இல்லாமல் எத்தனை புத்தகம் அச்சடிக்கணும் அப்படிங்கிறது இப்போ மாறிட்டு இருக்கு இல்லையா? ஆன் டிமாண்ட் பிரிண்டிங்கிறது இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போது கேமிங்கில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விளையாட்டு ஒரு கேம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில பொதுவான அம்சங்கள் இருக்கும். அது மாதிரி அதை வடிவமைச்சு அதை சக்ஸஸ் ஆக்கி நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆகி அந்த கேமே விளையாட வைக்கிறதுங்கிறது வந்து பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அந்த சேலஞ்ச் எப்போ வந்து சிம்பிளிஃபை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை வச்சு உங்களுக்குன்னே தனிப்பட ஒரு கேமை வடிவமைக்க முடிஞ்சதுன்னா அந்த கேம் எப்படி இருக்கும்? அப்போ அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. உங்களுடைய எல்லா விஷயங்களும் அதுக்கு தெரியும் அப்படின்னா தனியாக உங்களுக்குன்னே ஒரு ஷோ, உங்களுக்குன்னே ஒரு கேம் அதெல்லாம் டிசைன் பண்ணி தர முடியும். ரியல் டைம் இதுக்கு முன்னாடி எந்த ப்ரோக்ராமும் எழுதாமல் ஏஏ வந்து ஒரு கேமுக்கான காட்சியெல்லாம் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கு. உங்களுடைய ரியாக்ஷன் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறீங்கிற பொறுத்து அதை மாற்றிக்கிட்டே போகுது. ஸோ அது சாத்தியம் அப்படின்னா அதே சாத்தியம் வந்து புத்தகத்துறையிலையும் பதிப்புல எல்லாத்தையுமே அது வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கதை பிடிக்குமோ, எவ்வளவு பெப்பர் போடணும், எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு மசாலா சேர்க்கணும், இதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கதையை மாற்றி கூட அதால் கொடுக்க முடியும். அதை பிரிண்ட் பண்ணி தான் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. கிண்டில் மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்லையும் கொண்டு வர முடியலாம். ஸோ அதுவும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சினிமா உள்ளூர் சினிமா பற்றி நீங்கள் நிறைய எழுதுறீங்க. இப்போ அதில் வந்து இப்போ ஏஐ வந்து அது ஒரு கண்ணோட ஒரு சினிமா பார்ப்போம். நீங்கள் அதுக்கு வந்து விமர்சனம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அது ஒரு படத்தை போட்டுருக்கீங்க, அந்த படமாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கான விமர்சனமோ இல்லை சம்மரியை கூட அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குமா? அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு, நீங்கள் என்ன சொல்றீங்க? நிச்சயமா, அதாவது இது ஒரு நல்ல கேள்வி. இது அப்படிதான் ஆரம்பிக்கணும். நமக்கு டைம் வேணும்னா இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்றதுக்குள்ள யோசிச்சுக்கணும் அந்த பதில் என்ன சொல்லலாம் அப்படின்றது. அதான் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் படைப்பாக இருந்தாலும் எழுதுனோட ஒரு பர்சனல் இது அவர் அந்த ஆன்மான்னு சொன்னார், சோல்ன்றது வந்து அவன் சொந்தமாக யோசிச்சு மனித மூளையால் யோசிச்சு எழுதப்படுறதுக்கும் இயந்திரம் யோசிச்சு அதை உருவாக்குறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குது. நிச்சயமாக அது தெரிஞ்சிடும். அதாவது ஒரு நுட்பமான வாசகன் படிக்கும்போது இது வந்து அதில் இருக்கிற இயந்திரத்தன்மையை வந்து அவனால் உணர முடியும். ஒரு அசலான யோசிச்சு எழுதுகிற படைப்புக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சினிமாவை பற்றி அவர் எழுதி கொடுத்து இதை பற்றி ஒரு அது வந்து எழுதிடும். வேறு வேறு விதமாக கூட எழுதும், நிறைய எழுதும். நீங்கள் இந்த ஒரு கேரக்டரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அது இன்னமும் இன்டர்நெட்டில் தேடி ஏற்கனவே அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து இருக்கிற இதெல்லாம் எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். பட் ஆனால் அதில் ஒரு கண்டினியூஷனோ இல்லை ஒரு வாசிப்பு சுவாரஸ்யமோ இருக்காது. கண்டிப்பாக அது ஒரு மெஷின் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். நீங்கள் பேடிஎம்மில் 27 ரூபாய் செலுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு குரல் வருது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இயந்திரத்தன்மை இருக்கும். அப்போ அது வந்து எந்த அளவுக்கு வாசகர்கள் வந்து அது அதாவது வாசிப்புக்கு பழகினவங்க
அதுக்கு எந்த அளவுக்கு அதை ரசிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால மனித மூளைக்கும் இயந்திரத்துக்கும் எந்த எந்த காலத்திலும் வித்தியாசம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க, ஏஐ எப்படி இருக்கும்? அது வந்து விமர்சனம் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா. அப்படின்னா அதுல ஆன்மா இருக்காது. அந்த கதையில என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னு அதால சொருக்கி சொல்ல முடியலாம். சுவாரஸ்யமான ஒரு விமர்சகர் மாதிரியே நடந்துக்கோ அப்படின்னு சொன்னா கிட்ட கிட்ட கொண்டு வந்துடலாம். ஆனாலும் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். ஒரு படம் பார்க்குறோம், சில நேரத்தில் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த படத்தை நீங்கள் உங்களால் எந்த வகையிலுமே குறை சொல்லவே முடியல. இது இப்படி இருக்கணும்னு ஒரு இலக்கணம் இருக்கு இல்லையா, அந்த இலக்கணத்துக்குள்ளேயே இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஒவ்வாமை வந்து இருக்காது, நீங்கள் சில நேரம் ஃபீல் பண்ணுவீங்க. சம்திங் மிஸ்ஸிங். இது எல்லா இன்கிரீடியன்ஸ் கரெக்டு தான், ஆனால் எல்லாத்தையும் போட்டு வந்து அவுட்புட் வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில் திருப்திகரமாக இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது இருக்கிறதுக்கான பிளாஸ்டிக் தன்மையோடு அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவும் ஒரு முறை 2 முறையில் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியுமா? அது ஒரு முறை 2 முறை உங்களை ஏமாற்ற கூட முடியலாம். சுவாரஸ்யமான விமர்சனம், இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு உங்களை அதால் நம்ப வைக்க முடியலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே வரீங்க. ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதை எழுதுகிற விமர்சனமாக இருக்கட்டும், அதை எழுதுகிற கதையாக இருக்கட்டும், போக 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 அதில் ஒரு பிளாஸ்டிக் தன்மை, அதோட ஒரு சலிப்பு வரும். உங்களுக்கு ஒருத்தர் கடிதம் எழுதுறாரு அப்படின்னா அந்த கடிதத்தை நீங்கள் வந்து அவர் உங்களுக்காக எழுதியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் வந்து ரொம்ப விரும்பி நீங்கள் படிக்கிறீங்க. அந்த கனெக்ஷனுக்காக தான் நீங்கள் படிக்கிறீங்க. அவரே அது வந்து ஏஐட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு எப்போ நீங்கள் கேள்விப்படுறீங்களோ அப்போவே உங்களுக்கு அது மேலே இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் போயிடும். இப்போ கண்டென்ட் வந்து நிறைய வந்துடும், படிக்கிறவங்க வந்து குறைஞ்சிருவாங்க. இதெல்லாம் ஏஐ எழுதுனதுதான்ப்பா, இந்த விமர்சனம்லாம் அதுக்கிட்ட தான் வருதுன்னு சொல்லும் போதே உண்மையிலேயே அது சிறப்பாக செஞ்சிருந்தா கூட அதை பார்க்கறதுக்கான பொறுமை நமக்கு இல்லாமல் போயிடும். நம்மக்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ சுரேஷ் கண்ணன் வந்து அவர் வந்து பிக் பாஸை பற்றி ரொம்ப தெளிவாக நிறைய எழுதுவார். அந்த பொடி வச்சு எழுதுகிற விஷயம்லாம் இருக்குது. பிக் பாஸை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்கிறாரு, எழுதிடுதுன்னு வச்சுங்களேன். அந்த நகாசு விஷயங்கள், அந்த சென்டிமெண்ட் விஷயங்கள் மட்டும் ஆட் பண்ண போதாதான்? ஏஐ சப்போர்ட்டிவாக இருக்குமா இருக்காதா? இதனுடைய நேரம் குறையும் இல்லையா, அது எப்படி யூஸ் ஆகும்? அதான் இப்போ நம்ம பிக் பாஸ் விஷயத்துல வந்து நீங்க சென்டிமெண்ட் விஷயங்கள் சேர்க்கறதுனாலதான் சுரேஷ் கண்ணனோட எழுத்து தனித்துவமா தெரியுது பிக் பாஸ்ல. ஸோ அது எப்படி வந்து நீங்க ஏஐ மூலமா கொண்டு வர முடியுமா? அவருடைய தனிப்பட்ட ஒரு சில அவங்களுக்குன்னு பிரத்யேகமான சில ஸ்டைல் இருக்கும். அதனால தான் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட வாசகங்களை யாரும் தேடி படிக்கிறாங்க, இவர்கிட்ட இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஏஐயால் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பாமர அறிவியை ஒட்டி ஏஐயால் அந்த விஷயத்த கொண்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக எழுதிடலாம், ஆனால் சின்ன சின்ன அந்த நீங்கள் சொன்ன நகாசு வேலை இதெல்லாம் வந்து அதை கொண்டு வர்றது சாத்தியம் இல்லை. அந்த பொது விஷயங்களை ஏஐட்ட விட்டுட்டு நகாசு அறிவு நீங்க பார்த்துக்கலாம், என்ன சொல்றீங்க? அப்படியும் பண்ணலாம். இன்னொன்று, இவருடைய பிரதி எடுக்கிறதுங்கிறது அதால ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். இவர் எழுதின ஒரு 7-8 கட்டுரையை கொடுத்து இந்த கட்டுரையை கட்டுடைப்பு செஞ்சு இவருடைய ஸ்டைலுங்கிறது என்ன, இவர் எப்பப்போ என்னென்ன மாதிரி இதெல்லாம் செய்வார் அப்படின்னு பிரித்து எழுதி கொடுன்னு சொன்னால் அதால் எழுதி கொடுக்க முடியும். எனக்கு இந்த ரைட்டருடைய ரைட்டிங் ஸ்டைலில் இந்த கட்டுரை வேணும் அப்படின்னா அதால் அதை எழுத முடியும். ஆனால் இது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே அவர் 10-15 கட்டுரையில் என்ன எழுதினாரோ அதே விஷயங்களை எடுத்து ரிப்பீட் பண்ணி அதே மாதிரி இன்னொரு கட்டுரை பண்ண முடியும். ஆனால் அவருக்கு இருக்க உலக அறிவில் இது எதுலையுமே இவர் இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒன்றுக்க புதுசாக அவர் கிரியேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அதை அதால் பண்ண முடியும். அது ஏற்கனவே இருக்கிற அந்த பவுண்டரிக்குள்ளே எவ்வளோ வேணால் விளையாட முடியும். அதில் இது சுரேஷ் கண்ணன் எழுந்ததுதான் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு நிறைய சாத்தியம் இருக்கு. அந்த ஸ்டைலும் அதால் பண்ண முடியும். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறது தான் என்னோட பொழுதுபோக்கே. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். எது சக்ஸஸ் ஆகும், எது சக்ஸஸ் ஆகாது. சில நேரத்தில் அதை எழுத வச்சு அதை தாண்டி பெரிய பிரச்சனை ஆக்சுவலாக ஏஐயில் இப்போ வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனா அது சிந்திக்கிறது எல்லாமே ஆங்கிலத்தை சிந்திக்குது, அதுக்கப்புறம் தமிழுக்கு மாற்றுது. அந்த தமிழ் படுத்துறதே ரொம்ப படுத்தி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. அதனாலேயே குவாலிட்டி வந்து அடி வாங்குது. நம்ம தமிழ்லேயே நேட்டிவாக மாடல்ஸ்லாம் பண்ணுறோம், இல்லை தமிழுக்கு இன்னும் நிறைய ட்ரெயின் பண்ண இந்த நிலைமை வந்து மாறலாம்.
ஆங்கிலத்துல எழுத சொன்னா நீங்க என்ன ஆத்தர் சொல்றீங்களோ அந்த ஆத்தர் மாதிரி அதால எழுத முடியும். தமிழ்ல இன்னும் அந்த நுட்பம் இன்னும் வளரல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சுஜாதா மாதிரி எழுத சொன்னா பண்ணுது, ஓரளவுக்கு பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க எடிட்டர் வேலையை பார்க்க வேண்டியது. இப்போ ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறவரு அவர் தான் எல்லாமே. இப்போ எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில பண்ணுவாங்கல்ல, ஒரு படம் அப்படின்னா டைரக்ஷன், கதை, வசனம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே அவர் பேரை எழுதிக்கிறார் இல்லையா? இது மாதிரி தான் எழுத்தாளருடைய நிலைமை எப்பவுமே. அந்த கதையுடைய எல்லா தன்மைகளையும் போக்கையும் நிர்ணயிச்சு அதுக்கான எழுத்து வடிவம் கொடுக்குற முழு பொறுப்பு வந்து எழுத்தாளருக்கு இருக்கு. அது மாறும். ஸ்டோரி ரைட்டிங்கே வந்து கிட்டத்தட்ட டைரக்ஷன் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இவர் வந்து உட்கார்ந்துட்டு எனக்கு இதான் பிளாட், ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணி இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு கேட்குறோம்ல. அந்த மாதிரி ஏஐயோட நீங்கள் உரையாடியே வந்து ஒரு கதைக்கு ஒரு வடிவம் கொடுத்து மெயின் நாட் இதான், இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகணும், ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு கேரக்டர் ஆர்க் ஒன்று கொண்டு வந்துட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு மொத்த கதையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான சம்பவங்கள்லாம் சேர்த்து 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 அதை எழுதி கொண்டு வரும். நீங்கள் அதில் இது ஓகே, இது சரியில்லை, இதை மாற்றி கொண்டு வா அப்படின்லாம் பண்ணால் உங்களுக்கு தேவைப்படுற அந்த வடிவத்தை நோக்கி நீங்கள் போக முடியும். உங்களுடைய வேலை நேரத்தை கிட்டத்தட்ட அது பாதிக்கு பாதியாக சேமிக்க முடியும். ஆனால் அது சேமித்த நேரத்தில் பாதியை வந்து நீங்கள் திரும்ப அதுக்கு தர வேண்டியிருக்கும். அதோட நீங்கள் உரையாடி அதுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து போக்கி சரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய நடக்கும். எதனால பிக் பாஸ்ல உங்களுக்கு முதல்ல பார்க்குற ஆர்வம் வந்துச்சு, அதை தாண்டி அதை பற்றி எழுதணும்னு எப்போ நினச்சிங்க? முதல்ல நீங்கள் ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் நீங்களா எழுத ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் அது வந்து பத்திரிக்கையில் வர்ற அளவுக்கு வளர்ந்தது இல்லைங்களா? அந்த ஆர்வம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது பிக் பாஸ்ன்றது வந்து இங்கே தமிழில் ஹிந்தியில தான் இங்கே முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் தமிழில் வரும்போது எல்லாரையும் மாதிரியும் நானும் அப்படி தான் நினச்சேன். அது ஒரு செலிப்ரிட்டிஸ் வந்து ஒரு ரூமில் குறிப்பிட்ட நாட்களில் வந்து அடைச்சி வைப்பாங்களாம், அதை கேமராமெல்லாம் கண்காணிப்பாங்களாம். என்ன அது பட்டிக்கர்த்தனமாக இருக்குது, இதை எப்படி வந்து உட்காந்து வந்து எவன் பார்ப்பான்? ஒருத்தர் மனுஷங்க ஒரு கும்பல் வந்து ஒரு கூட்டம் வாழறது வந்து இப்படி பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்கும், அதில் என்ன சுவாரஸ்யம் நடந்து போயிட்டு போகுது, இதே வந்து இப்படி இந்த நிகழ்ச்சி எப்படி வேர்ல்டு வைடு வந்து பாப்புலர் ஆச்சு, இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாரும் மாதிரியும் ஒரு பொது புத்தி சார்ந்த ஒரு அபிப்பிராயம் தான் எனக்கும் ஆரம்பத்தில் தோணுச்சு. ஸோ அந்த கண்ணோட்டம்லாம் நான் முதல்ல வந்து அதை அணுக ஆரம்பிச்சு. அது ஒரு எல்லலான என்ன சொல்கிறது, ஒரு கேலியான ஒரு மனநிலை தான் எனக்கும் இருந்தது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு அது யாரையோ கண்காணிக்கிறது இல்லை. இப்போ நம்ம வாழறதே ஒரு கண்காணிப்பு சமூகத்தில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம கேமரா வந்து கிட்டத்தட்ட நம்ம வாழறதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் மாதிரியான ஒரு சினேரியா தான். அதனால கேமரா எந்த நேரத்தில் போனாலும், நீங்கள் வண்டியில் போனாலும் சரி, எங்கே ஹோட்டலில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் வந்து ஒரு கேமரா வந்து நம்மளை கண்காணிச்சுன்னே தான் இருக்கும். அதில் அந்த கண்காணிக்க வரும்போது நம்ம என்ன மாதிரியான நம்ம பிஹேவியர் இருக்குது, ஒரு ஹியூமன் பிஹேவியர் வந்து எப்படியெல்லாம் மாறுது. இப்போ நம்மளே வந்து இந்த ஹோட்டலில் 3 பேர் இப்போது தற்காலிகமாக சந்திக்கிறதால கொஞ்சம் நாகரிகமாக வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம 3 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் ஒரு இடத்துல நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்தி உங்களை கண்காணிச்சு என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வந்து அந்த போலியான ஒப்பனைகள்லாம் வந்து கைண்டு யாரா நீன்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்துடும். அதனால் வந்து நம்ம வந்து கேமரா கண்காணிக்காத போது நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படின்றத அம்பலப்படுத்துகிற போகிற ஒரு நிகழ்ச்சியாக தான் வந்து நான் பார்க்குறேன். அது மூலமாக தான் அதை கொஞ்சம் சீரியஸாக அணுகணும். இதை வந்து சும்மா அதில் வந்து போட்டியாளர் வந்து இப்படி நடந்துக்கணும், அவன் இவனை பிடிச்சி கிள்ளிட்டான், இவன் பக்கம் தப்பு, இவன் பக்கம் சரி அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் சாட்டாமல் நம்ம அந்த பொசிஷனில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு கோபம் நிறைய வர ஒரு பலவீனம் இருக்குது. அப்போ வந்து பட் என்னை இயல்பு வாழ்க்கையில் என்னை எந்த கேமராவும் கண்காணிக்காது. நான் கோவப்பட்டு வெறித்தனமாக கத்திடுவேன், அப்புறமா கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவேன், இல்லை பண்ணாமல் கூட போவேன். நான் பண்ணதான் சரி அப்படி என் மனசு சொல்லிச்சுன்னா பண்ணுவேன், நான் பண்ணது கரெக்டு தான்ற மாதிரி போயிடுவேன். ஆனால் அது ஒரு விஷயம் பதிவு பண்ணி உங்களுக்கே காட்டும்போது அப்போ நம்ம எவ்வளோ கொடூரமாக இல்லை இதுவாக நடந்துட்டோம் அப்படின்னு அந்த சூழ்நிலை பிக் பாஸ்க்குள்ள ஒரு கேரக்டர் வந்து கோபமாவோ இல்லை கன்னிங்காவோ இல்லை புறம் பேசுகிறதோ அப்படி நடந்துக்கும் போது நான் அவங்களுடைய பலவீனம்னு பார்க்காம நான் அந்த இடத்துல இருந்தால் நானும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். இவ்வளோ
அசிங்கமாக இருக்குது. ஒருத்தர் கோவப்படும் போதோ இல்லை ஒருத்தர் பற்றி புறணி பேசும்போதோ இவ்வளவு இதுவாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, ஆபாசமாக இருக்குது, கீழ்த்தரமாக இருக்குது. நம்ம சுய வாழ்க்கையில் நம்ம இது மாதிரி வந்து நடந்துக்காமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு படிப்பினை வந்து அந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அதுக்காக நான் ஃபுல்லாக அப்படியே மாறி இதுவாக மாறிட்டேன்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ள அந்த மாற்றம் வந்து கட்டுப்படுத்திக்கணும். இப்போ நான் இந்த இதில் கோவப்படுறேன்னா இவ்வளோ ஒருத்தர் மனசை பாதிக்கிறேன் எனக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒருத்தர் கோவப்பட்டு நீ பாட்டு கத்திட்டு போயிடும் ரியல் லைஃப்பில். ஆனால் பிக் பாஸ் என்ன நடக்குதுன்னா அவரு எப்படிலாம் ஃபீல் பண்ணுறாருன்றதை இன்னொருத்தர் சொல்லி அழுறாரு, இல்லை வருத்தப்படுறாரு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. நம்மளுக்கு வந்து நிஜ வாழ்க்கையில் அந்த கோணம் வந்து பார்க்க கிடைக்காது. யாரோ ஒரு அண்ணியரையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டையோ இல்லை உறவினரையோ கோவப்பட்டு திட்டிட்டீங்கன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றதை நம்ம வந்து அறியறதுக்கு உண்டான, ஏன்னா அவங்க வந்து வேற கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியுது வேற வேற கேரக்டர்லாம் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து நம்மளும் எப்படின்னா யாராவது காயப்படுத்திருக்கலாம், கோவப்பட்டிருக்கலாம். அதில் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் வந்து ஓரளவுக்காக நம்மளை வந்து திருத்திட்டு வாழணும் கொஞ்சமாவது அப்படின்ற ஒரு என்ன சொல்றது சுய பரிசீலனை எனக்குள்ளே வந்தது. அதையே வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கும் கடத்தணும் அப்படின்னு தான் நான் வந்து முடிவு பண்ணி அது மாதிரியான. பட் இதெல்லாம் ரசிப்பாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. பட் ஆனால் ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இந்த வம்புகளை தாண்டி அந்த பாயிண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயோ இல்லை இப்போ இதுலேயோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாங்க நீங்கள் சொன்னது கரெக்டாக தான், இந்த நிகழ்ச்சி இப்படி பார்க்கலான்னு நம்ம உபயோகிக்கிறது வந்து வெறுமனே பொழுதுபோக்குன்னு போகாமல் நம்ம ஒரு செல்ஃப் அப்ரிஷியேஷனாக பார்த்தோம்னா நிச்சயமாக எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வருது அப்படின்னு. அதோட சதவீதம் குறைவாக தான் இருந்தால் கூட எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ அப்படி தான் வந்து பிக் பாஸ் ஏதோ ஒவ்வொரு சீசனாக தொடர்ந்து எழுத ஆரம்பித்து அது ஒரு எனக்கு ஒரு ஐடென்டிட்டியாக இல்லை ஒரு அடையாளமாக மாறுனது சந்தோஷமான விஷயமா தான் பார்க்குறேன். ஓகே அருள் சார், இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு. பிக் பாஸ் வந்து மோர் ஆர் லெஸ் இட்ஸ் ஆன் எமோஷன்ஸ். இப்போ வந்து ஏஐ வந்து ஹவு இட்ஸ் கோயிங் டு ட்ராக் எமோஷன்ஸ் அப்படி ஏதாவது இருக்கா? இப்போ நீங்கள் அந்த கேமராஸ் தான் ஒன்லி கண்காணிக்குது அப்படிங்கிறாரு. பிக் பாஸ்ல கேமராஸ் தான் கண்காணிக்குது. அந்த கேமராஸ் மூலியமா அவங்களோட வாய்ஸ், டெசிபல் லெவலு, இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அது ஏதாவது இருக்கா ஏஐல? ஏஐ வந்து இட் இஸ் வெரி குட் அட் ரெகக்னைசிங் பேட்டர்ன். எதெல்லாம் தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கோ அதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு நீங்கள் ஏஐ பயன்படுத்த முடியும். அப்போ உங்களுடைய குரல் வந்து நீங்கள் உணர்ச்சி வசப்படும் போது எப்படி மாறும், இதை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பேசுகிற ஒரு சாம்பிள் கிடைச்சா அதுலேருந்து அது பிடிச்சிரும். இந்த குரல் உடையுது. இப்போ இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த பசங்க படத்தில், அவன் இப்போ கையை முறுக்குறான், அவன் இப்போ அடுத்து தான் செய்ய போகிறான் அப்படின்னு இவன் சொல்லி சொல்லி உண்மையில அதை வச்சு அவனை செய்ய வச்சிருவாங்க, அது வேற விஷயம். ஆனால் அப்படி இல்லாமல் ப்ரிடிக்ட் பண்ணுற அந்த விஷயம் இருக்குல்ல, அதான் ஏஐயால் செய்ய முடியும். ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறது நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அதை ட்ராக் பண்ணுறது பண்ண முடியும். உங்களோட கண்ணுடைய க்ளோஸ்அப் காட்சி பார்த்து உங்கள் கண்ணில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு அதால் சொல்ல முடியும். அந்த மாதிரி பலதை அந்த பேட்டர்ன் ஏற்கனவே ப்ராப்ளம் வந்த ஒருத்ததை பார்த்துருக்குன்னா அதை வச்சு இப்போ நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை நோக்கி எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதால் ட்ரேஸ் பண்ண முடியும். இதே மாதிரி பிக் பாஸில் அந்த கேமராவையும் ஆடியோவையும் அதுக்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் தூண்டா அவன் உடஞ்சி அழப்போறான் அப்படின்றத சொல்லும். உங்களுக்கு ரேட்டிங் அதிகம் வரணுமா, அங்கே போய் ஒரு போடணும் அப்படின்னா இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒருத்தர் அனுப்பணும்னா பண்ண முடியும். அது ப்ரிடிக்ட் பண்ணிடும். இந்த இடத்துல வந்து ஒரு எமோஷனல் சீனுக்கான செட்டிங் வந்து வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் லேசா அடைப்பு லேசா இருக்கு, அது குத்தி விட்டா போதும் மொத்தமா வந்துடும். இது மாதிரி விஷயங்கள் மனுஷங்க பண்றாங்க. இப்போ அது வந்து ஏஐயால இன்னும் துல்லியமா பண்ண முடியும். ஒரு இடத்துல கூண்டுல அடைச்சு வச்சிருக்க மிருகங்கள் மாதிரி தானே இருக்காங்க அவங்க. அப்போ அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கிறதுனால அந்த பேட்டர்ன் அவங்களுக்கு புரிஞ்சிடும். இவன் பொய் பேசுறான், இவன் நிஜம் பேசுறான்றதுல உள்பட எல்லாமே தெரியும். ஏன்னா ஜென்ரலாவே மனுஷங்களுக்கு பொய் பேசும்போது சில பேட்டர்ன் இருக்கு. முகத்தை தொடக்கூடாது, முகத்தை தொடுவாங்க, சில இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த இயல்புல இல்ல, அந்த காட்சியை வந்து மனசுக்குள்ள ஓட்டி பார்த்து பேசுறாங்க அப்படிங்கும் போது அவங்க கண்ணு எங்கேயோ போகும் வரும். இது மாதிரி காமன் பேட்டர்னே இருக்கு. அதை தாண்டி அதால இன்னும் பலதை வந்து எடுக்க முடியும். அதனால அது நிச்சயமா பாசிபிள் தான். இப்ப நீங்க தொடர்ந்து பிக் பாஸ் வந்து பார்த்துட்டு வரீங்க. கமலஹாசன் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய நெறியாள்கை எப்படி இருக்கு? அவருடைய நெறியாள்கை எனக்கு தெரிஞ்சு அது சிறப்பாக தான் இருக்கு.
ஏன்னா வந்து இது வந்து வழக்கமான ரியாலிட்டி ஷோ மாதிரி வந்து சும்மா ஒரு பிரபலத்தை நிற்க வச்சுட்டு போட்டியாளர்கள் ஏதோ ஒன்று கேட்டுட்டு அப்புறமா போயிடுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இல்லை. இதுக்கு இந்த இது ரொம்ப கொஞ்சம் மனித உணர்வுகளோடு வந்து விளையாடுற ஒரு நிகழ்ச்சி. அதனால் வந்து இதை சென்சிட்டிவாகவும் சீரியஸாகவும் அணுக வேண்டிய பொறுப்பு வந்து தொகுப்பாளருக்கு கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து மோரலஸ் வந்து சிறப்பாக தான் கையாண்டார். ஏன்னா அவரே இன்செல்ஃப் கொஞ்சம் நல்ல ஒரு வாசிப்பு அனுபவம், நிறைய நடிப்புத்துறை தாண்டியும் நிறைய அறிவுத்துறையிலையும் வந்து ஒரு பரவலான ஒரு தேடல் வாசிப்பு அதெல்லாம் இருக்கிற. அதனால் வந்து அவர் குடும்பமே வந்து ஒரு வக்கீல் குடும்பம். அதில் கிட்டத்தட்ட அது அதோடைய சாதுரியம், அதாவது ஒரு கேள்வி கேட்டு எப்படி அந்த வீக்கெண்டு ப்ரோக்ராமில் வந்து எப்படி கேட்டு ஒருத்தரை கொஞ்சமாக அவருடைய இதில் கொண்டு வர்றது, எப்படி மடக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து சுவாரஸ்யமாகவே பண்ணார். சில சமயம் வந்து அவர் கொஞ்சம் பார்ஷியலாவோ இல்லாட்டி பாரபட்சமாக நடந்துட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் கேலி அதெல்லாம் வந்து நிறைய வரும். அது எந்த தொகுப்பாளருமே வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு போட்டியாளருக்கும் ஒரு ரசிகர் மன்றம் எப்படி உருவாகிடுறாங்க. அதனால் வந்து இவனை சொன்னால் அவன் அந்த குரூப் குதிக்கும், இவங்க சொன்னால் இந்த குரூப் குதிக்கும். அதனால் அது யார் வந்தாலும் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா அப்புறம் வந்து விஜய் சேதுபதியே கூட அந்த குற்றச்சாட்டுக்கு அவரால் தப்பிக்க முடியல. யாரோ ஒரு கூட நடிச்ச ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக நடந்துனாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து. ஆனால் வந்து கமலஹாசன் பண்ண தொகுப்பு வந்து சிறப்பாக தான் இருந்தது, ஓரளவு சிறப்பாக தான் இருந்தது. அவர் ஒரு செலிபிரிட்டின்றதால கொஞ்சம் கிண்டலோ இல்லாட்டி வன்மம் கலந்த இதுவோ நிறைய இருக்கும் தவிர பெருசாக குறை சொல்ல மாதிரி. பிக் பாஸ்ன்றது தமிழில் வந்து பரவலாக அறிமுகமானதுக்கு கமலஹாசன் வந்து அவருடைய இது வந்து ஒரு முக்கிய அவருடைய ஐடென்டிட்டி ஒரு முக்கியமான காரணமாக தான் சொல்லுவேன். விஜய் சேதுபதி வெர்சஸ் கமலஹாசன் ஆப்வியஸ்லி கமல் தான் பெஸ்ட். கமல் தான். ஏன் விஜய் சேதுபதி இல்லை அவரும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட உரையாடலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறிவு சார்ந்து ரொம்ப நிதானமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பிக் பாஸ்குள்ளே வரும்போது நம்மளுடைய பேச வந்து அவர் கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது. ஆனால் அவருடைய அணுகுமுறையில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு அவர் எதிர்பார்க்கறதுக்கு, அதாவது போட்டியாளர்களை பொறுமையாக கேள்வி கேட்டு இப்போ ஒரு பொறுமையாக வந்து ஒரு பதில்களை வர வைக்கிறதோ மாதிரி இல்லாமல் அவர் எதிர்பார்க்குற திசைக்கு போட்டியாளர்களை வந்து அவசரமாக வந்து நான் சொல்கிறத தான் நீ நடந்துக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் அவர் டென்ஷன் ஆகிடுறதோ இல்லாட்டி பொறுமையின்மையை வெளிப்படுத்துறது அந்த மாதிரி இருக்கிறதுலாம் அவருடைய பலவீனமாக, அது அவருடைய ஸ்டைலாக இருக்கலாம், தவற சொல்ல முடியாது, அவருடைய குணாதிசயமாக இருக்கலாம், அது ஒரு பலவீனமாக வந்து எனக்கு தெரிஞ்சது. ஆனால் கமல் விஜய் சேதுபதினு வரும்போது ஆப்வியஸ்லி வந்து கமல் தான். போட்டியாளர்கள் உணர்ச்சி வசப்படலாம், ஆனால் நிகழ்ச்சி நடத்துகிறவர் வந்து உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணுங்கிறது ஒரு பொது விதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் பார்த்தா கமல் வந்து அந்த பேலன்ஸ் தவறாமையே பெரும்பாலும் இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது வந்து விஜய் சேதுபதிக்கு சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிச்சயமா அது சொல்றது கரெக்ட். கமல் வந்து இந்த டெசிஷன் வந்து சூப்பராக எடுத்தார் அப்படின்னு ஒரு டெசிஷன் இருக்கும். ஒரு இடத்துல வந்து இது எடுத்திருக்கலாமே, ஏன் இந்த இடத்துல பண்ணலையே, அப்படி ஏதாவது உங்களோட இதுக்கு சிறப்பாக எடுத்த டெசிஷன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஜூலி பொய் சொன்னாங்கன்னு அது ரொம்ப பிரபலமான ஒரு தொகுப்பு. பொய் சொன்னாங்கன்னும் போது அந்த எபிசோடு அது ஒரு என்ன சொல்கிறது, ரணகலமான எபிசோடாக இருந்தது. எப்படி சொல்லி உங்கள் அந்த அம்மா வந்து 5 செகண்ட் தள்ளி தான் நான் சொன்னேன்னும் போது அந்த மாதிரி காட்சி எதையுமே பிக் பாஸ் கேமராவில் பதிவு செய்யப்படவில்லை. இட்ஸ் நாட் யுவர் ஹாலுசினேஷன்ன்ற மாதிரி, இமேஜினேஷன்ற மாதிரி ஒரு சொன்ன அந்த எபிசோடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எங்கே இன்னும் கொஞ்சம் இந்த மென்மையான போக்கு கடைபிடிச்சிருக்கலாம்னும் போது எந்த சீசன் ஞாபகம் இல்லை. பிரதீப்னு அவர் வந்து வெளியேற்றினது வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணார், அவரே அந்த முடிவை எடுக்காம தன் கையை வச்சு தன் கையை குத்து வைக்கிற மாதிரி போட்டியாளர் மூலமாகவே பேச வச்சு அவர் வெளியேற்றலாமா, என்ன சொல்றீங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காரு, என்ன சொல்றீங்க நீங்கள் போது அவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, எல்லாமே அவருக்கு எதிரான பாயிண்டாக இருந்த மாதிரி இருந்தது போது வெளியேற்றிடலாம் அப்படின்னு தான் வந்து சொல்ல வச்சு இது எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு அது ஒரு எஸ்கேபிசமான ஒரு
இதுவாக சினேரியாவாக தெரியுது. ஏன்னா என்ன போட்டியாளர்கள் என்னதான் ரியாக்ட் பண்ணாலும் தொகுப்பாளர் தான் வந்து கரெக்டாக வந்து வழிநடத்தி இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லி சொல்றது கூட. அது கமல் பலரே பண்ணியிருக்காரு. இதுதான் என்னுடைய முடிவு, யாரும் என்ன கிரிட்டிஸ் பண்ணின்னு சொல்லுவார். இந்த ஒரு இதில் வந்து இது வந்து நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் எடுத்த முடிவுன்ற மாதிரி சொல்லி அதுலேருந்து தப்பித்தார மாதிரி பண்ணதை தவிர்த்திருக்கலாம். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நீங்க தான் நான் தான் என்ன பேசிட்டோம். ஏஐ பத்தி பேசலாமா என்ன பத்தி கேளுங்க, ஏதாவது உருப்படியா சொல்லுவாரு. கேட்டுமா போட்டின்னு இருக்கா அருள்குமரன். இப்போ ஏஐயோட நுட்பம் வந்து இப்போ ரொம்ப பரவலாக நிறைய பெருசாக வரது நிறைய பேசிட்டு இருக்காங்க. சினிமா துறையில் அதோட ஏஐயோட பாதிப்பு இல்லை தாக்கம் எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து ஒரு பெரிய பெரிய ஆக்டர் வந்து அவங்க இல்லாமல் அவங்களோட இமேஜை வச்சு பண்ணிடலாம். ஒரு முன்னணி நடிகர்னா அவர் இல்லாமல் ஒரு கால் ஷீட்லாம் பிடிக்காம அதெல்லாம் இல்லாமல் அதை வச்சே வந்து ஒரு சினிமா முழு நில சினிமாவே எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதனால வந்து எந்த காப்பிரைட் சிக்கல்ஸ் அதெல்லாம் வருமா? அது ஒன்று. இன்னொன்று வந்து இன்னைக்கு தேதி வந்து சினிமா எடுக்கிறது வந்து பெரிய எப்பவுமே வந்து எழுதுறது வந்து ஒரு பேப்பர் பேனாக இருந்தால் போதும். சினிமா எடுக்கிறது பெரிய பொருட்செலவு மிக்க ஒரு தேவைப்படுது. அதனால வந்து எல்லாருமே அவருக்கு திறமை இருக்கும், அவர்கிட்ட ஒரு கதை இருக்கும். ஆனால் வந்து அது செலவு பண்ணி எடுக்க முடியாது அவரால். அது ஒரு தடையாக இருந்தது. ஆனால் நீங்கள் நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏஐ நுட்பம் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிமே வந்து நீங்கள் நுட்பம் கதை நல்ல கதை அதோட டெக்னாலஜி தெரிஞ்ச ஏஐ வச்சு ஒரு குறும்படம் எடுக்கலாம். அளவுக்கு இதோடைய சாதகம் இல்லை பாதகம் எப்படி இருக்கும்? சரி, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயத்துலேருந்தே திரும்ப இதுக்கு வரேன். இப்போ எழுத்து அப்படிங்கிறது ஒருத்தருடைய முழு பொறுப்பாக இருந்ததுல இருந்து நகர்ந்து இப்போ அது ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து டைரக்டர் மாதிரி கதையோட போக்கு எப்படி இருக்கணும், கதாபாத்திரங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணி அதற்கப்புறம் மற்ற வேலைகளை வந்து ஏஐட்ட கொடுத்து வாங்கி அந்த மாதிரி கதை எழுதுகிற ப்ராசஸே வந்து மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அது எப்படி இந்த திசையை நோக்கி நகர்ந்திருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக திரைப்படம் எடுக்கிறதுங்கிறது பலர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறதுலேருந்து நகர்ந்து ஒருத்தரே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண முடியுங்கிற ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து உங்களுக்கு கேமரா வேணும், நடிக்கிறதுக்கு ஆள் வேணும், கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீம் வேணும். இது எல்லாம் இல்லாமல் முழுக்க படமே வந்து வெறும் ப்ராம்ப்ட் கொடுத்து யார் எப்படி இருக்கணும்னு அந்த டைரக்டர்னு ஒருத்தர் ரோலை வந்து ஹியூமன் ப்ளே பண்ணால் மிச்சம் எல்லாத்தையுமே ஏஐயால் பண்ண முடியுங்கிற அளவுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே பண்ண முடியுங்கிற அந்த நிலையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். உலக சினிமா தரத்துக்கு லோக்கல் படங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை உங்களுக்கு இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி. இப்போ ஏஐ வச்சு யார் வேணா எந்த மாதிரி கேரக்டரை வேணா நடிக்க வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படிங்கும்போது அந்த குறையை நீங்களே நீக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. நீங்களே கதையை இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அந்த கேரக்டர் எல்லாமே நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா முழு படத்தை உங்களுடைய டைரக்ஷன்லயே கூட எடுக்க முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா. அதாவது ஒரு காலத்துல எழுத்துன்றது பாத்தீங்கன்னா நம்ம எழுத்து வந்து போய் சேர்றதுக்கு வந்து அது உங்களுக்கு பிரபலமான பத்திரிகை இருக்கும், நம்ம அதை எழுதணும், அவங்களுக்கு அனுப்பணும். அந்த வாய்ப்பு உடனே கிடைக்காது. கிட்டத்தட்ட அது நல்லா இருந்தால் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை முட்டி மோதி போராடி தான் வந்து அது வாய்ப்பு கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு அதோட ஸ்டேஜில் வந்து நகர்ந்து போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் வந்து எழுத்து சமயத்தில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நுட்பம் வளர வளர இன்னைக்கு நீங்கள் ஒரு ஒரு நல்ல கண்டென்ட்ல எழுதுனீங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து கிட்டத்தட்ட அது எத்தனையோ பேரை ரீச் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு இணையம் வந்து ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்திக்கிறோம் இல்லை பயன்படுத்துறது இல்லை, அது நல்லபடியாக பயன்படுத்துகிறவங்க சதவீதம் கம்மியாக இருக்குது. அதில் திருப்பி சினிமா, அரசியல், வம்பு அந்த மாதிரி பயன்படுத்திக்க சதவீதம் தான் அதிகமாக இருக்குது. பட் அது தவிர்க்க முடியாது. அந்த இதுலேயுமே வந்து ஒரு நுட்பம்னு ஒன்று வந்தாலே நம்ம அதை வந்து முதல்ல வந்து அது எப்படி கொஞ்சம் தரக்குறைவான சம்பவங்களுக்கு தான் பயன்படுத்தும். கம்ப்யூட்டர் இந்த ஒரு விஷயம் வரும்போது கம்ப்யூட்டர் ஜோசியம்னு ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயமும் கூடவே வந்தது. அந்த மாதிரி இந்த ஏஐ நுட்பம்ல ஒருத்தர் வந்து
அவருக்கு பிடிச்ச சினிமாவை வந்து செய்ய முடியும் அப்படின்னும் போது அது நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா அது கூட சைடு எஃபெக்டாக வந்து அது அதனால் நிறைய வேறு மாதிரியான விஷயங்களும் வளர்ந்தா கூட ஒருத்தர் அவருக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும். ஆனால் அவரால் போய் எங்கேயும் சினிமாவை போய் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது, இல்லை அது கூட எதுக்கான பொருள் வசதி இருக்காது. அது ஏன்னா சினிமாவில் போய் சேர்றதுல ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு ஒரு டேரக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு 10வது அசிஸ்டண்ட்டாக போய் சேரணும், அப்புறம் கொஞ்சமாக நகர்ந்து வரணும், அப்புறம் ஒரு கட்டத்தில் வரணும், கதை சொல்லணும், அப்படின்னா நிறைய அதுக்கு பெரிய தடைகள்லாம் இருக்கும். உங்கள் கதையை யாராவது திருடிடுவான், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் அதில் ஷைன் ஆகிறது சினிமாவில் வந்து வெற்றி பெறர்கள் பார்த்தீங்கன்னா சதவீதம் 1% தான் இருக்கும். தோல்வி சதவீதம் தான் 99% இருக்கும். பட் நம்மளுக்கு தெரியுது அந்த 1% தான் தெரியுது. ஆனால் வந்து ஒரு நுட்பம் இந்த மாதிரி கையில் ஒருத்தர் வரும்போது பிற்காலத்தில் வந்து அவரே வந்து அவருடைய ஐடியா வச்சு ஒரு படங்கள் வந்து உருவாகிறது உண்டான சாத்தியம் வந்து வரும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பாமரனா நான் வந்து நினைக்கிறேன். அது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அதெல்லாம் நம்ம நடக்கும் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணும். ஃப்ளோன்னு ஒரு படம், அது முழுக்க ஒருத்தருடைய தயாரிப்பா, ரொம்ப கம்மி பட்ஜெட்ல இப்போ ஆஸ்கார் வாங்குற லெவலுக்கு வந்திருக்கு. அது வந்து இப்போ நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அது மாதிரி இன்னும் பலருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வெறும் டோபமின் அடிக்ஷன் மாதிரி உங்களை தொடர்ந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே போக வைக்கிற ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, உங்களுக்கு எந்த ஒரு திருப்தியோ உங்களுக்கு ஒரு எந்த ஒரு வளர்ச்சியுமோ அது கொடுக்காது. ஆனால் அந்த நேரத்து ப்ளஷர் மாதிரி நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டே இருப்பீங்க. இது மாதிரி வீடியோவை கோடிக்கணக்காக உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஏஐ வந்து இப்போ வேலை பார்க்குது. யார் கையில் அது கிடைக்குது? இது அலாவுதீனும் அற்புத விளக்கும் மாதிரி விளக்கு யார்கிட்ட இருக்கோ அவங்க இதை வச்சு என்ன பண்ணுறாங்களோ அது மாதிரி பலதும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப கிரியேட்டிவாக அதை சரியாக பயன்படுத்தி உச்சத்துக்கு போகக்கூடிய ஆட்களையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதான் இன்னைக்கு தேதியில் வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோசியல் மீடியாவில் அல்காரிதம் தான் வந்து ஒருத்தருடைய நம்ம என்ன பார்க்கணும் எல்லாம் என்ன பார்க்கக்கூடாது இல்லை எதா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தொடர்பானவே உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல இலக்கியம் சம்மந்தப்பட்டமாக தேடி பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக வந்து அது தேடி தரும். இல்லை நீங்கள் வேறு மாதிரியான ஒரு ரசனையை தேடி போனீங்கன்னா அது மாதிரியா உங்கள் ரசனையை வந்து அது ரீட் பண்ணிவிட்டு இதுதான் நிறைய பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அது தேடி தருது. தேடி தர்ற இடத்துல இருக்கிறதும் ஏஐ தான். ஸோ இது எப்படி ஏன்னா முன்னாடிலாம் வந்து ரசனையை வந்து சமயம் நம்மள தான் வடிவமைப்போம். இப்போ ஒரு வணிக எழுத்தாளர் படிக்க ஆரம்பிப்போம், அது ஒரு இடத்துல சலிச்சு போவோம். அப்புறம் நல்ல ஒரு இலக்கிய எழுத்தாளரை போய் தேடி படிக்கும்போது இது பார்த்து வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல எழுத்தாளரை போய் நம்ம கண்டுபிடிப்போம். அதுதான் வந்து ஒரு காலத்து மெத்தடாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை, வந்து வேற விஷயங்கள் தான் அவங்களா கொடுக்கறது தான். அவங்க என்ன சமயம் என்ன இவங்க இதை தான் பார்க்கணும், இது பார்க்க வேண்டாம் அப்படின்ற தீர்மானிக்கிறதுல அவங்க தான் இருக்காங்க, நம்ம இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த நுட்பம் வந்து ஒருத்தருடைய ரசனையை வடிவமைக்கிறதுல எந்த அளவுக்கு பங்காற்றும் அப்படின்றது ஒரு கேள்வி. அது ஒரு கட்டு இருக்குன்னா அதை உடைச்சிட்டு வெளில வந்தாதான் அவர்களுக்கான விடுதலையும் அவர்களுக்கான ரசனைக்கான வளர்ச்சியும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்ப அது சார்ந்த போராட்டங்களும் தொடர் விழிப்புணர்வுக்கும் யாராவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு இதுவும் இருக்கு. மருத்துவத்துறையில இந்த ஏஐ நுட்பம் எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்கும்? ஏன்னா ஒரு நோயை கண்டறிகிறது இல்லை அதுக்குண்டான தீர்வுகளை வந்து அதுவே சொல்றது, அதுக்குள்ள மருந்துகளை தொடுறது, அது வந்து எப்படி சரியா வருமான நீங்கள் எல்லாமே வந்து மருத்துவர் கையில இருந்து இயந்திரம் கிட்ட போகுன்றாங்க. ரோபோட்டிக் சிகிச்சை வந்துடுச்சு, அது துல்லியமாக பண்ணும், மனித இது இல்லாமல் வந்து தவறுகள் வந்து கம்மியாக இருக்கும் அதோடைய இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த நுட்பம் வந்து மருத்துவத்துறையில் வந்து எப்படி எந்த மாதிரியா இருக்கும்? நீங்களே பெரும்பான்மையான முக்கியமான விஷயங்கள் என்ன நடக்குதோ அதை எடுத்து சொல்லிட்டீங்க. சர்ஜரி உள்பட ப்ரிசிஷனாக பண்ண வேண்டிய விஷயங்களை மனிதர்களுடைய கைகளில் பண்ணுறதை விட எந்திரங்கள் கையில் பண்ணுறது இன்னும் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற திசையை நோக்கி இப்போ போயிட்டு இருக்கோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த புரோட்டீன் சீக்வன்சிங்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு நீங்கள் புது புது மருந்துகள் பலதை வந்து தயாரிக்க முடியும்.
அதை தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப காலமா ஆராய்ச்சி பண்ணி ஒரு சீக்வன்ஸ் இது வந்து செட் ஆகும், இந்த இடத்துல அது வந்து அது கியூரா வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். ஒவ்வொரு டிஸ்கவரியும் வந்து ரொம்ப காலம் எடுத்துக்கிச்சு. இந்த பேட்டர்ன் ரெகக்னிஷன் தான் வந்து ஏஐயோட குவாலிட்டி அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இப்போ அதால ரொம்ப ஃபாஸ்டா பல விதமான மருந்துகளுக்கான ஃபார்முலாவை அதால எழுதி தர முடியும். அப்போ அது மட்டும் இல்லாம அந்த மருந்து உடல்ல எப்படி செயல்படும்ங்கிறதுக்கான சிமுலேஷன் இருக்குல்ல, அந்த சிமுலேஷனும் வந்து அதை வச்சு நம்ம ரன் பண்ண முடியும். ப்ராக்டிக்கலா நம்மவே ஒருத்தவங்களுக்கு அந்த மருந்தை கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு நமக்கு இவ்வளோ நேரம் எடுக்குங்கிறது இருக்கு இல்லையா, அந்த கால அவகாசத்தையும் நம்மளால குறைக்க முடியும். புது புது மருந்துகளும் கொண்டு வர முடியும். அப்போ இன்னும் வந்து ஆரோக்கியமா அதிக நாட்கள் நம்ம இருக்கிற ஒரு நிலைமைக்கு போவோம். அதுவே கூட ஒரு சிக்கலா இருக்கலாம், சிக்கலும் ஏற்படுத்தலாம். வருங்காலத்துல வந்து இன்னும் என்ன மாதிரியான மாறும், என்ன மாதிரியானாலும் அது வடிவம் எடுக்கும், அதோட வளர்ச்சியோ இல்லை சாதகம் பாதகங்களோ எப்படி இருக்கும்? இப்போ வந்து நம்ம எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ அப்படின்னு சொல்றதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனா அதை தாண்டி அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தான் அல்டிமேட் எய்ம் அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் சாத்தியக்கூறு இருக்கு, அது அப்படி வந்தா என்ன ஆகும்? இப்போ நம்மளுடைய அறிவை விட அதனுடைய அறிவு அதிகமாக இருந்து எல்லா வகையிலும் நம்ம அதை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அது நமக்கு வந்து சோறு போட்டு பார்த்துக்க வேண்டிய அந்த பொறுப்பெல்லாம் அதுக்கு இருக்குமா, அது அதை செய்யுமா, அது அதுக்கு அவசியம் தானாங்கிற கேள்வி அதுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்றது? இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ எல்லாத்தையும் வளர்த்து விட்டுட்டு நம்ம கையை மீறி போனதுக்கு அப்புறம் கையை கட்டி வேடிக்கை பார்த்து இன்னும் மிச்சம் வாழறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அது தேடி ஓடுறதுக்கு பதிலா இப்ப இருந்தே ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் நம்ம சரியா செஞ்சுட்டோமா, சரியான வகையில் தான் நம்ம போயிட்டு இருக்கோமா, இது முழுக்க நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கா, அதுக்கு உண்டான ஒவ்வொரு டெஸ்ட்டும் பண்ணி பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணோம்னா அது ஃபியூச்சர்லயும் நமக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய விழிப்புணர்வு இன்றைய நிலையில எப்படி இருக்குங்கிறது தான் அது நாளைக்கு என்ன நடக்குங்கிறதுக்கு பாதையா இருக்கும். உங்களுடைய எழுத்து அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் வந்து ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள்ல அதன் மீதான உங்களுடைய பார்வையை தான் வந்து தொடர்ந்து நீங்க எழுதிட்டே இருக்கீங்க. இதை தாண்டி புனைவு பக்கம் போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலையா? ஏதாவது முயற்சி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து எழுத ஆரம்பிக்கும் போதே வந்து சிறுகதை எழுத்துல தான் வந்து என்னுடைய இது ஆரம்பிச்சது. அது ஆனால் அது பெரும்பாலும் வந்து இந்த வணிக பத்திரிகையில் தான் வந்து இந்த சமயத்தில் சாவி அந்த மாதிரி இதில் வந்தது. ஸோ ஃபுல்லாக வணிக சிறுகதைகள் அப்படி அந்த தான் எழுதுது. அப்புறம் நான் ஏன் அது பக்கம் போகலை அப்படின்னா நான் வந்து நல்ல புனைவுகளை வந்து நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இப்படிலாம் வந்து எழுத முடியுமா, இப்படிலாம் எழுத முடியுமான்றது, ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை அறியாத போது அது பக்கம் எப்படி வேணால் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா உங்களை எதுவும் உங்களை கொஸ்டின் பண்ணாது. அது நீங்கள் தப்பாக பண்ணுறீங்களோ கரெக்டாக பண்ணுறீங்களோ அது பாட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க ஒரு வழிக்குள்ளே. ஆனால் ஒரு விஷயம் வந்து அதோடைய பெஸ்ட்டு நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம இந்த இதை கடக்க முடியுமா, ஏன்னா அது வந்து இப்படி காப்பி பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை, அது இதை நம்ம கடந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது என்ன அளவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு பிளாக்காகவே ஆயிடுச்சு. அது ஒன்று. இன்னொன்று, ஒரு கட்டத்தில் மேலே எனக்கு வந்து நான் புனையை விட வந்து நான் ஃபிக்ஷன் மேலே தான் வந்து ஒரு ஈர்ப்பு அதிகமாச்சு. அது எந்த ஒரு வாசிப்பாளனுக்கும் வந்து அதுதான் ஒரு சரியான ஒரு வளர்ச்சி திசைன்னு நினைக்கிறேன். ஏன்னா புனைவுன்றதை விட புனைவுன்றது பெரும்பாலும் கற்பனை ஒட்டி தான் இருக்கும். நான் ஃபிக்ஷன் தான் வந்து நம்ம உண்மையை கிட்ட பயணப்படுற ஒரு விஷயம். அதில் வந்து எனக்கு நான் ஃபிக்ஷன் மேலே தான் வந்து அதிகமாக ஒரு ஆர்வம் வந்தது. அது தன்னிச்சையாக சினிமான்ற இதில் மேலே ஆர்வம் அதிகமாக இருந்ததால் ஒரு சினிமா எப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அதோடைய நிறை குறைகள்லாம் வந்து கொஞ்சம் அலசும் போது அதை கட்டுக்கும் போது அதுவே விமர்சனம்ன்ற மாதிரி ஒரு வடிவமாக அப்படியே இருந்துச்சு. ஸோ அங்கேயே அது ஒரு தேக்க நிலை தான் நான் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி ஒரு இதுவாக ஆயிடுச்சு. புனைவு எழுதலான்ற நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க. நிச்சயமாக அந்த இதில் வந்து இனிமேட்டாவது முயலணும், ட்ரை பண்ணணுன்ற மாதிரி தோணும்.
தொடர்ந்து ஒரு ஒரு மெல்லிய பகடி, ஒரு லேசான கேலி அது இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து நீங்க உங்களுக்கு எப்பவுமே நீங்க சிந்திக்கிற முறையே அப்படிதான் இருக்குமா, இல்ல எழுதும்போது அப்படி அது தோன்றதுனால அது மாதிரி பண்றீங்களா? ஆமா, அது சிந்திக்கிற முறையே வந்து எனக்குள்ளேயே வந்து உள்ள இன்பில்ட்டாவே வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கதா நான் நம்புறேன். மற்றவங்க எப்படி உணர்றாங்கன்னு தெரியல, நான் நம்புறேன். அதனால வந்து எதை சொன்னாலும் வந்து, ஏன்னா ஒரு காலத்துல நானும் வந்து என்ன பண்ணேன்னா அந்த வணிகத்திலிருந்து விலகி சிற்றுரைகள்லாம் வாசிக்கும் பொழுது அந்த நடை மேல எனக்கு ஒரு மயக்கம் வந்தது. ரொம்ப சீரியஸான மொழிகள் இந்த வார்த்தைகள்லாம் போட்டு அது உண்டான சிற்றுரைகள் உண்டான ஒரு ஜானர்ஸ், அது ஒரு ஜார்கான்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு இவர் வாசிக்கும் போது ரொம்ப தீவிரமான ஒரு எழுத்தாளர் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பிம்பம் வளரணுன்ற மாதிரி நானே முயன்றேன். அதுக்குண்டா மாதிரி மொழியில நானே வந்து உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அது எனக்கே தெரிஞ்சு போச்சு, அது ஒரு போலித்தனம். எனக்கு என்ன அளவில் அது வந்து நம்மளுக்கு என்ன இயல்பாக வருதோ அதை தான் பண்ணணுமே தவிர செயற்கையான ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து அதை ஃபாலோ பண்ணி நம்மளாம் கஷ்டப்பட்டு படிக்கணும் கஷ்டப்படுறது முதல்ல வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அது எது படிக்கணும் போய் சேரணும் அப்படின்றதுல ஒரு ஆதாரணமான ஒரு நம்பிக்கையும் விருப்பம் இருக்குது. அதனால் சொல்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் ஹியூமராக சொன்னோம்னா அது சதவீதம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது அது பல சமயம் நிரூபணமும் ஆயிருக்கு. அதுக்கு முன்னுதாரணம் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்த வந்து எந்த ஒரு அரசியலாமல் ரொம்ப தீவிரமாயிட்டு சொல்கிறத விட ஒரு இலகுவான அதுவே ஒரு நகைச்சுவையாக சொன்னீங்கன்னா அது சம்மந்தப்பட்டவங்களையும் யோசிக்க வைக்கும். எது தரப்பில் வந்து இதுக்குள்ள கோவப்படுத்தாமல் யோசிக்க வைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோபி சுதாகருடைய வீடியோ கூட சொல்லலாம். அது வந்து சாதிய ரொம்ப அந்த அபிமானமாக இல்லை வெறியும் கூட சொல்லலாம். அந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து எப்படி திசை மாறி சீரழிக்கப்படுகிறார்கள் அப்படின்றது வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹியூமராகவும் அழுத்தமாகவும் சொன்னதால் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஒத்தனையோ ரீச் ஆகிருக்கு. அது தீவிரமாக ரொம்ப வந்து அதை நம்ம தீவிரமான மொழியில் பேசியிருந்தோம்னா எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு தெரியல. அதனால் வந்து ஒரு விஷயத்த வந்து இலகுவாக நகைச்சுவையாக சொல்கிறது ஒரு பலம் தான் நினைக்கிறேன். எனக்கு அது இயல்பாக வருது அப்படின்னு நான் நம்புகிறேன். அது படிக்கிறவங்களாம் அது ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய எழுத்துடைய உச்சம் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து சுய பகுதி தான். உங்களை பற்றின உங்களுடைய புரிதல், அதில் உங்களையே நீங்கள் கிண்டல் பண்ணிக்கக்கூடிய அந்த விஷயம், அது வந்து பலருக்கும் வந்து ஆமாம்ல நான் கூட இப்படி பண்ணுறேன்ல அப்படின்னு அதுதான் உங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான முக்கியமான புள்ளி அப்படின்னு எனக்கு படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஆக்சுவலாக நல்ல ஒரு நகைச்சுவைக்கு என்ன ஒரு அடையாளம் சொல்கிறாங்கன்னா அது வந்து யாருமே வந்து காயப்படுத்தக்கூடாது. நீங்கள் யாராவது நகைச்சுவை மூலமாக விமர்சிக்கிறீங்கன்னா அது அவரையும் வந்து சிரிக்க வைக்கணும், சிந்திக்கவும் வைக்கணும். அப்படின்றது தான் ஒரு நல்ல நகைச்சுவையோட அடையாளம் சொல்லுவாங்க. அதை நான் வந்து முழுக்க நம்புகிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த. ஏன் சுய பகடி அப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்து அது என்னையே சுய பகடின்றதை விட ஒரு காமன் மேனுக்கு கூட எல்லா பலவீனமும் எனக்கும் இருக்குது. ஸோ அதனால் நான் என்னையே வந்து அதை இன்னொருத்தர் மேலே செலுத்தி யாராவது காயப்படுத்துறதை விட என்கிட்ட இருக்கிற பலவீனத்தையே நான் வந்து பகடி பண்ணும்போது அது வாசிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரசிக்கிறாங்க. ஒரு பக்கம் அதோட இவரும் நம்மள மாதிரி தான் பாருக்காரு அப்படின்னு சொல்லி அதோட கனெக்ட் ஆகுறாங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ண இன்னொருத்தர் விமர்சிக்கிறீங்கன்னா அது மூலமாக ரசிக்கிறவங்க தவிர அதை எதிர்க்கிறவங்களோ இல்லை அதெல்லாம் காயப்படுறவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது போய் நீங்கள் நான் சொல்கிற நல்ல விஷயம் கூட வந்து ஆப்போசிட்டாக போய் சேரலாம், அதில் எதிர்த்து தாக்கத்தை ஏற்படுத்தலாம். மாறாக நீங்கள் வந்து அது சுய பகுதி மூலமாக சொன்னீங்கன்னா அது வந்து இன்னும் வலிமையாக போய் சேரும் அப்படின்றது என்னோட அழுத்தமான. பிக் பாஸ் உட்பட பல இடங்கள்ல நம்மளுடைய குறைகளை வந்து இனம் காண முடியறதில்ல, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியறதில்ல. அதே இன்னொருத்தவங்களோட பிரச்சனையா இருக்கட்டும், இன்னொருத்தவங்க செய்யற தவறா இருக்கட்டும், நம்மளால ரொம்ப தெளிவா வந்து டக்குன்னு அதை வந்து பார்க்க முடியுது. ஆமா, அது எப்பவுமே அப்படின்னா இன்னொருத்தர் பிரச்சனைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தீர்வு வந்து உடனே சொல்லிடுவோம். அதாவது வந்து அது சரியா தவறா அப்படின்லாம் இல்லை. அதாவது என்னென்ன அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு அவருக்கு நிறைய அறிவுரைகள்லாம் வந்து சொல்லுவோம். நம்மளுக்கே ஒரு பிரச்சனை வரும்போது என்ன சொல்லணும்னா ரொம்ப குழம்பிடும். அதுக்கு தீர்வு வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு நம்மளே வந்து இன்னொருத்தருக்கு வந்து தான் என்ன மாதிரி அதை தீர்வு கண்டிருப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா நம்ம பிரச்சனைக்கு நம்மளே வந்து எந்த இறக்கமோ இல்லாமல் நம்மளுடைய சுய பச்சாதாபமோ இல்லாட்டி நம்மளோட தரப்பை நம்மளே நியாயப்படுத்திக்காமையும்
நம்ம இதே வந்து ஒரு தேர்ட் பர்சனாக வச்சுட்டு அது நிறைகுறைகள் அலசோம்னா அதுக்கே வந்து ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்குன்ற மாதிரி தான் தோணும். இது எந்த புள்ளியில நான் இணைக்க விரும்புறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் சிரமமா இருக்கக்கூடிய இந்த விஷயம் நீங்க உங்களுடைய எழுத்துல உங்களையே நீங்க கிண்டல் பண்ணிக்கிறதுல கூட அந்த டிஸ்கவரி எப்ப நடக்குது? நீங்க அந்த சம்பவம் நடக்கும் போதே நடக்குமா, இல்ல அதை திரும்ப நீங்க ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரியலைசேஷன் இருக்குமா? இல்லை, நான் வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அது எனக்கு நடந்தா என்னவா இருக்கும். இப்போதைக்கு நிறைய பேர் சிரிக்கிறாங்க அப்படின்னும் போது வந்து எனக்கு எனக்கு அது எனக்கும் சிரிப்பு தான் வரும். நானும் சாதாரண மனுஷன் தான். அவருக்கே ஓத்துட்டாரு எவ்வளோ அடிபட்டுருக்கோம்லாம் நினைக்க மாட்டேன். முதல்ல சிரிப்பு தான் வரும். ஆனால் அதையும் தாண்டி வந்து நான் அந்த உலக இடத்துல இருந்தால் என்ன இருக்கும், நான் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பேன் அப்படின்னு தோணும்போது அந்த சிரிப்புன்ற விஷயம் மாறி இப்போ நிறைய இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு துப்புன்னு பள்ளத்தில் விழுவான், அது விழுவான், பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பு சத்தமாக போடுவாங்க. எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அவர்ஷனாக இருக்கும். ஏன்னா வந்து அதை கீழே விழுறான், அந்த ஒரு செகண்டில் கீழே விழுறத மட்டும் பார்க்குறத தவிர அவன் கீழே வந்து அவன் அடிபட்டு வலியோட ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகி அவங்க குடும்பம் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த கீழே வீடியோ அந்த கீழே தருணமே வந்து எனக்கு ஒரு பயத்தை தான் ஏற்படுத்து. உள்ள வந்து திவாலும் ஒரு இதுதான் பண்ணுறது. எனக்கு சிரிப்பு வரல. எப்படி அது சிரிக்கிறாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. அதான் இன்னொருத்தருடைய வழியை வந்து என் வழியாக பார்க்கும்போது எனக்கு சிரிப்போட சதவீதம் கம்மியாயிடுதுன்னு தோணுது. எம்பத்திங்கிறது மற்றவங்களுடைய வழியை தன் வழியா உணர்றது, இதுதான் இதற்கான அடிப்படை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, எக்ஸாக்ட்லி அதுதான். அந்த எம்பதி வேணும் நம்மளுக்கு. ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே வந்து சுயநலமா என்னோட பிரச்சனை தான் பிரச்சனை, மற்றவங்க பிரச்சனை எல்லாம் வந்து வேற எங்கேயோ இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் வந்து இன்னொருத்தர் அது சொல்றது போது கொஞ்சம் அது செயற்கையாக தெரியலாம். பட் அப்படி பார்க்கறதுக்குண்டான அமைப்பை வந்து ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்திக்கணும். இன்னொருத்தர் வழியை என்னுடைய வழியாக நான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்ச ஆரம்பித்தாலும் நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும். உலகத்தில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து அதனால வந்து தீவிரம்னு நம்புறேன். என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா? ஆமா, இப்போ பண்றாரு. நீங்க சொன்னதை திரும்ப சொல்லுங்க. சேலம் வாழும் நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி உரையாட போகிறோம் என்றால், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, பேசுங்க. இங்கே வயலும் இல்லை, வாழ்வும் சுமாராகத்தான் போய்கொண்டிருக்கிறது. எங்கேயோ சாப்பிட வரீங்க ஒரு பாவம். சொல்லுங்க. என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம? நீங்க தான் கேட்கணும். அவர் எப்படி கேட்கணும்? கேளுங்க சார். இப்போ வியூஸ் எல்லாம் வேணாம். ஓகே, ஆடியோ கிளியரா இருக்கா? பெண்ணி சத்தம் கேக்குதா? இப்போ ஐயா போதும் ஐயா, மற்றவங்க வழிய ரொம்ப ஓவரா